ஓம் நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு சிறப்பான பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஏன்னா மார்ச் மாதம்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்ந்து வருது. ஸோ அதனால தான் மார்ச் மாத பலன்களில் போகிறோம். மாத பலன்களில் தமிழ் மாதத்தை விட இப்போ இந்த மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். அந்த வகையில் அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த தினங்கள் நிறையா வருது. பார்த்திங்கன்னா மார்ச் 5 வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை சுப முகூர்த்தம். அதே மாதிரி மார்ச் 6 வெள்ளிக்கிழமை. அதே போல் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 16 அது பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அது திங்கட்கிழமை. அதே போல் மார்ச் 25 பங்குனி 11 புதன்கிழமை, இது வளர்பிறை முகூர்த்தம். ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வருது. ஸோ சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இல்லத்தில் பால் காய்ச்சிறதோ, புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இந்த சுப முகூர்த்த தினங்களில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இப்போ மேசராசி இல்லை ரிஷபராசி ஏதோ ஒரு ராசி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நட்சத்திர பலன்கள் பொதுவாக பலன் சொல்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் போடுவோம். இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்முடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறையா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாசி மகம் இதெல்லாமே கூட வருது. மாசி மகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த அருகில் கூடிய சிவன் கோயிலில் உள்ள தெய்வங்கள், உலா தெய்வங்கள்லாம் உலா வருவாங்க. ஸோ அதை வழிபாடு செய்யுங்க. அதை அந்த நேரத்தில் மாசி மகத்துக்கு கிராமங்களாக இருந்தீங்கன்னா கிராமங்களுக்கு தெய்வங்கள் வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அன்னதானம், பொங்கல் ஏதோ வச்சு கொடுங்க. இதெல்லாம் சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். குடும்பத்தில் கஷ்டங்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இல்லை கணவன் பிரச்சனை எதாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதாவது நம்மளை தேடி தெய்வம் வரும்போது நம்மளும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும். அதாவது குறிப்பாக அன்னதானம் செய்யணும். ஸோ அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சிறப்பான இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பலன்களை பார்ப்போம். அந்த வகையில் நம்ம நீ பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இந்த கும்பராசிக்கு மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க கும்பராசி. ஏன்னா ரொம்ப 7.5 சனிலேருந்து ரொம்ப அடிபட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலம், சொல்லப்போனால் இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் ஆக போகுது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருப்பீங்க. இப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், சரிங்களா? அதாவது சொல்கிற வார்த்தைகள், பேச்சுக்கள் இதில் நம்ம எதையுமே ஓப்பனாக சொல்லக்கூடாது. ஓப்பனாக சொன்னீங்கன்னா பிரச்சனை மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த பாதக சனி ரொம்பவும் பிரச்சனை உண்டு பண்ணாது, சரிங்களா? கொஞ்ச காலம்தான், 1 வருஷம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் தாண்டிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு வருமானம் வராது. இந்த மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு வருமானம், மன மகிழ்ச்சி, வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, சரிங்களா? கடன் படிச்சதான் கடன் அடையக்கூடிய தன்மை, இதெல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா உங்கள் கும்பராசிக்கு 2ஆம் பாவத்தில் குரு வீட்டில் சனிக்கால பெரும் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டுங்க. ஏன்னா குரு பெரும் பணத்தை சொந்தக்காரர், சனி பகவான் வேலை, தொழில் மற்றும் வேலைக்கு சொந்தக்காரர். ஸோ உங்கள் ராசிதிபதியே போய் பாதக சனியாக 2ஆம் பாவத்தில் வரும்போது பாதக சனிங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. வேறு எதுவும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். வருமானம் கிடைக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் பேச்சுவார்த்தை, உங்களுடைய பேச்சுலேயும் உங்களுடைய வார்த்தையிலையும் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேச வேண்டும். நம்பி எதையும் சொல்லக்கூடாது, சரிங்களா? அதுதான் உங்கள் வீக்னஸ்ஸு இந்த ஒரு வருஷ காலத்துக்கு. ஸோ அதை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும். உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்க போதும். அந்த மார்ச் மாதத்துலேயே கிடைக்க போதும். அதே போல் இந்த 7.5 சனி நடக்கும்பொழுது நிறைய விஷயம் உணர்ந்துருப்பீங்க. யார் நல்லவர், யார் கெட்டவர், எவன் நமக்கு கெடுதி பண்ணுறான், யார் கூட இருந்து நமக்கு இதை பண்ணாங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, பட்டு அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அனுபவம் பூரா இப்போ உங்களுக்கு இந்த பாதசில் கை கொடுக்கும், சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே விதினா என்ன, வாழ்க்கைனா என்னங்கிறத உணர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ இனிமேல் நல்ல காலம் பிறக்குது. ஸோ அதை நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நம்புங்க, சரிங்களா? அது இந்த மார்ச் மாதங்கள் பார்த்திங்கன்னா மாசி பங்குனி 2 சேர்ந்தது தான் இந்த மார்ச் மாதம். தமிழ் மாதங்கள் 2 சேர்ந்தது. ஸோ சுப நிகழ்ச்சி நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. அதே போல் ஏன்னா வருமானம் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பண்ணலாம்.
உங்கள் ராசிலே பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு எல்லாமே இருக்காங்க. ஸோ வெளிநாடு போயிருக்கவங்க கண்டிப்பாக போயிருப்பீங்க. 7 வருஷம் நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பத்திரிக்கை அடிக்கணும் முடியலை, ஒரு தடையாக இருக்குது, இந்த மாதம் பத்திரிக்கை அடிச்சுடுவீங்க. அடுத்தது பணக்காசு விஷயத்தில் தடை தாமதம் அது எல்லாமே இந்த மாதிரி கிடைக்க போகுது. ஸோ இடம் பிரச்சனை இருந்துச்சுங்க, சாமி பெரிய பிரச்சனையாகி இடத்தையே நான் விற்கலாமான்னு முடிவு போயிட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனை தீரக்கூடிய காலமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட லோன் எடுத்திருக்கேன், அரசு சம்மந்த இது இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேது, அதுவும் கிடைக்க போகுது. ஸோ எல்லா காரியங்களும் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த மன மகிழ்ச்சி தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக அது நடக்குங்க. இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்தது தான் கும்பராசி, சரிங்களா? ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் என்ன நடக்கும்னா இந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சரிங்களா? மண் சார்ந்த பிரச்சனை, போலீஸ் வந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் பிரச்சனை, இதெல்லாமே இப்போ சுமூகமாக முடிய போகுது, சரிங்களா? அதே போல் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் திருமணம் நடக்கும். அதே போல் சதய நட்சத்திரக்காரர்கள் ராகுபவன் கூட இருக்க வெளிநாட்டில் போயிருக்கோம். ஸோ இப்போ மிக பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்பு. பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் உங்களுக்கு இன்னும் நிறைய காசு பணங்கள் சம்பவ அமைப்பு, இன்னொரு பிரான்ச் உருவாக்குறது, இன்னொரு லெவலில் கடை வாங்குறது, கடைகள் வாங்குறது, இல்லை அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் நடக்குங்க. அதே போல் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் காசு பணம் பெருந்தொகை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இவ்வளோ பட்ட கஷ்டங்கள் தீரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகுது. இந்த மார்ச் மாதத்தை பயன்படுத்தியங்க உங்களுடைய எண்ணங்கள் முடிவுகளை சிந்தனைகளை தெளிவாக எடுங்க, சரிங்களா? அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது, விதி ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி நல்ல நேரம் என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற முடிவு பண்ணுங்கள். கும்பராசிக்காரவங்க பொதுவாகவே ஒரு மரியாதைக்கு உரிவுங்க. அவங்களுடைய எப்போவுமே அவங்களுடைய கும்பம் போல் அவங்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். ஸோ சிவபெருமானுடைய கோயிலுக்கு ஆலயங்களுக்கு செல்லுங்கள், சென்று வழிபாடு செய்யுங்க. இந்த மார்ச் மாதத்தில் எந்த விஷயம் செஞ்சாலும் இறைவனோடால் எல்லா விஷயமும் நல்லாவே நடக்கும். ஸோ அதை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிற முயற்சியில் வெற்றியும் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகும்.